ஆன்மீகம் என்றால் என்ன? பூவுலகில் மனிதராக பிறந்த அனைவருக்கும் இரண்டு விதமான ஈர்ப்புகள் இருக்கும். ஒன்று லௌகீகம், மற்றொன்று ஆன்மீகம். இவற்றுள் லௌகீகம் என்பது புறம் சார்ந்த விஷயங்களாகும். அதாவது நாம் காணக்கூடிய மற்றும் உணரக்கூடிய பொருட்கள் மீதான பற்றுதல், ஆசை, சிந்தனை, ஏக்கம் ஆகியவை லௌகீகம் ஆகும். அவை யாவும் நிலையில்லாத மற்றும் இந்த பூமிக்குரிய பொருட்களாகும். அதுவே ஆன்மீகம் என்பது நமது அகம் சார்ந்த விஷயங்களாகும். அது நமது ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல் ஆகும். இறைவனை அடைவதற்கான ஒரு படிக்கல்லாகும். கோவிலுக்கு செல்வது, தினமும் மந்திரங்களை உச்சரிப்பது, விபூதி, குங்குமம், சந்தனம் போன்றவற்றை உடலில் தரிப்பது, இவை யாவும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி ஆகும். ஆனால் இவை மட்டுமே ஆன்மீகம் அல்ல. அப்படியானால் ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது இறை நம்பிக்கை காரணமாக நாம் ஆலயம் சென்று வழிபடுவது அல்லது துறவறம் மேற்கொள்வது மட்டும் அல்ல. கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுக்க நெறிகளுடன் கூடிய வாழ்க்கை வாழ்வது, பிறரை மதிப்பது, நல்ல நேர்மறையான எண்ணங்களுடன் வாழ்வது என ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்வில் தன்னை நெறிப்படுத்திக் கொண்டு வாழ்வதும் ஒருவிதமான ஆன்மீகம் ஆகும். நமது வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளும் வகையில் நமது மனதில் வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்வதும் ஒருவிதமான ஆன்மீகம் ஆகும். இதற்கு ஒரு துணையாக இருக்கத்தான் நாம் இறைவனின் துணையை நாடுகிறோம். ஆன்மீகம் என்பதை தூய்மையான மற்றும் வைராக்கியமான வாழ்க்கை என்றும் பொருள் கொள்ளலாம். நம் உள்ளத்தில் இறைவனுக்கு உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வ காலமும் இறைவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால் தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அதுவே உச்சகட்ட ஆன்மீகம் ஆகும்.